முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, எனக்கு தெரிஞ்சு வியானா அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி கேஸ் வாங்கிட்டு போயிரும் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா வியானாக்கு சாண்ட்ராவை சுத்தமா பிடிக்கல, சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணும், சாண்ட்ராக்கான டிராமாவை உடைக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் நேத்து வந்ததுல இருந்து பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் சாண்ட்ரா அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்காங்களா, அதனால வெறுப்பாயி வியானா வார்த்தைகள் விட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலைல வீட்டுக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு ஓகேவா. அந்த சம்பவத்துல வியானா கடுப்பாயி சாண்ட்ராவை பார்த்து என்னென்ன விஷயத்த சொல்லுது தெரியுமா? சாண்ட்ரா ஒரு ஊர்க்கிழவி, சாண்ட்ரா ஒரு தாய் கிழவி, சாண்ட்ரா ஒரு நாடகக்காரி, நல்ல சீரியல்ல நடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள நடிச்சிட்டு இருக்கா. டெய்லி ஒருத்தரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு இதே வேலையா போச்சு, நல்லா நடிச்சு நடிச்சு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கி போட்டு வியானா அடி அடி நடிச்சிட்டு இருக்கு. சரி ஓகே, சாண்ட்ரா மட்டும் அடிச்சா பரவாயில்ல, பிரச்சனை தூக்கி போட்டு அடிக்குது ப்ரோ. பிரச்சனை வீட்டுக்குள்ளே இல்ல, பிரச்சனை பிடிச்சு போட்டு என்ன அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அவனே ஒரு டம்மி பீஸ். சும்மா நீங்க பாக்குற ஆட்கள்லாம் மாசா இருக்காங்க நினைக்காதீங்க, வெளியே வந்து பாருங்க, அவன் ஒரு டம்மி பீஸ், ஒன்னத்துக்குமே ஆமாட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு பொழந்துட்டு இருக்கு ப்ரோ. இந்த பொண்ணு ஒரு மாதிரி போட்டு பொழந்துட்டு இருக்கு. இது நமக்கு பார்க்க நல்லா இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாம் செம ஹாப்பியா இருக்கு, பார்க்க ஓகே தான், நல்லா சாண்ட்ரா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா சாட்டர்டே சண்டே ஒருத்தர் வருவாருங்க, அவருக்கு பிடிக்காத, அவர் வந்துட்டு யார் ராதியா மச்சான தப்பா பேசுனது, யார் ராதியா மச்சான் பொண்டாட்டிய தப்பா பேசுனதுன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆவாருங்க. அவர் டென்ஷன் ஆவார். எனக்கு என்னமோ இது கேஸ் வாங்கி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை கிட்ட பயங்கரமான கிளி வாங்க போகுது, பயங்கரமான திட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன சாட்டர்டே சண்டேல சேதனை அந்த பிக்ஸ் விஷயத்துக்கு ஒரு டாட் வச்சுட்டு போயிருக்காப்ல. அவங்களுக்கு வந்தது பிக்ஸ் தான், அவங்களுக்கு வந்தது ஒரு பயத்துல வந்து ஒரு பிக்ஸ், சரியா நாங்க எல்லாம் கவனிச்சோம், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொய்கோளி வீட்டுக்குள்ள உட்காந்து நாடகக்காரி நல்லா நடிக்கிறா, நடிச்சு நடிச்சு இது பண்றான்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காமிக்கும் போது கண்டிப்பா சாட்டர்டே சண்டே எழுப்பி கேட்பாரு ப்ரோ. சாட்டர்டே சண்டே விடவே மாட்டாரு ப்ரோ. வேற யாருக்கு நடந்தா கூட சேதனை கடந்து போயிருவாரு. ஆனா சாண்ட்ராக்கு நடந்தா நோ, விட போறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே தரமான சம்பவம் இருக்கு. காலைல சின்னதா ஒரு பஞ்சாயத்து ப்ரோ, சின்ன பஞ்சாயத்து. ஆனா சாண்ட்ரா கொஞ்சம் திமிரு காட்டுறாங்க, சாண்ட்ரா கொஞ்சம் திமிரு காட்டுறாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலங்காலத்துல எல்லாம் ஜாலியா அங்கேயும் உட்கார்ந்துருக்காங்கப்பா. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கிச்சன்ல இருக்காங்க, அதான் நம்ம அப்பத்தா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும். அது காலையில எந்திரிச்சோடனே தலையில ஒரு தலப்பாவை கட்டிட்டு கிச்சன்ல வந்து வேலையை ஆரம்பிச்சிடும். அது யாரையுமே எதிர்பார்க்காது, அது பாட்டுக்கு தனியா வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்பத்தா காலையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க போயிட்டு வியானா நின்று சும்மா கதை பேசிட்டு இருக்காங்க. எப்படி காலங்காலத்துல வியானா போயிட்டு அப்பத்தாட்ட நின்று சும்மா கதை பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா பாத்திரம் நிறைய கழுவல, நேற்று நைட்ல இருந்தே பாத்திரம் கழுவாம அப்படியே தான் கிடக்கு போல. அப்ப அதை பார்த்த வியானா என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி வீட்டுக்குள்ள 6 பேர் இருக்காங்க, அவங்க தான் இந்த வேலையை செய்யணும், இவங்க எல்லாம் கெஸ்ட் மாதிரி தான் வராங்க, இவங்க பண்ணலாம் தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் இவங்க கெஸ்ட் ஓகேவா. அப்போ நம்ம பொய்க்கூலி அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, யாரு கழுவணும் இருங்க நான் போய் கேட்கிறேன், சும்மா போய் கேட்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் கேட்க போறாங்க. வெளியே பார்த்தா நம்ம கானா வினோத் முக்கு சோஃபால படுத்திருக்காப்ல, கீழே பார்த்தா நம்ம சபரி, நம்ம சாண்ட்ரா, அரோரா, இவங்க எல்லாம் சும்மா அந்த குஷன்ல படுத்து கிடக்காங்க. அப்ப போயிட்டு நம்ம வியானா வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, பாத்திரம் கழுவுங்க, கொஞ்சம் பாத்திரம் கழுவி கொடுங்க, பாத்திரம் கழுவாம இருக்கு, கொஞ்சம் இது பண்ணலாம்ல, கிச்சன் வேலையெல்லாம் பார்க்கலாம்லன்னு சொல்லிட்டு சும்மா வியானா சொல்றா. அது அந்த பொண்ணு நார்மலா தான் கேட்டுச்சு, இந்த விஷயத்துல அந்த பொண்ணு நார்மலா தான் கேட்டுச்சு. ஏன்னா உண்மையாவே பாத்திரம் அப்படியே தான் கடந்துச்சு ஓகேவா. அப்ப அந்த இடத்துல டக்கு நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, அப்பெல்லாம் கழுவ முடியாது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ போய் கழுவு அப்படிங்கிறாங்க. அந்த பேச்சு ஒரு மாதிரி திமிராதான் இருக்கு. ஓகே, அது சாண்ட்ராக்கும் தெரிஞ்சு போச்சு, பொய்க்கொல்லி நம்மளை அட்டாக் பண்ணதான் வந்திருக்குன்னு சொல்லி சாண்ட்ராக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த திமிரு காட்டுறது அப்படிங்கிற விஷயம் இருக்க கூடாதுல்ல. ஏன்னா இந்த 6 பேர் தான் இந்த வீட்டை பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வர்ற எல்லாருமே கெஸ்ட், அவங்களுக்கு வேலை செய்யணும்னு விருப்பம் இருந்தா வேலை செய்வாங்க, இல்லன்னா சும்மா தான் உட்கார்ந்துருப்பாங்க ஓகேவா. அப்படி இருக்கும்போது நீ பண்ணு, நீ சும்மா தானே இருக்க, நீ பண்ணு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டப்புன்னு பேசணும்னு அந்த இடத்துல வியானாக்கு எப்படி பேசன்னு தெரியல. வியானா வந்து கொஞ்சம் நேருக்கு நேர் திணறதான் செய்து பின்னாடி போயிட்டு தான் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல இல்லங்க, நான் அப்படி சொல்லுங்க, நீங்க 6 பேர் தான் இருக்கீங்க, கொஞ்சம் பிரிச்சு பண்ணலாம்ல. இப்போ திவ்யா பொறுத்தவரைக்கும் கிச்சன்ல வேலை பாக்குறாங்க, நீங்க யாராச்சும் வந்து அந்த அது பேர் என்ன வெஷல கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டா மற்ற வேலைகளை அடுத்தவங்க எல்லாம் பார்ப்பாங்கல்ல, கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொன்ன, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நான் கிச்சன் டீம்ல இருக்கேன், நான் கிச்சன்ல தான் சமைப்பேன், வேற எங்கேயும் போக முடியாது சரியா, நீ வேணா போய் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க. அப்ப அங்க இருந்து வினோத்தும் சொல்றாரு, இல்லங்க நீங்க கழுவலாம் இல்லங்க, அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கிச்சன்ல, யார் திவ்யா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் கழுவலாம்ல, நான் நேத்து கழுவுனேன், நான் அப்பப்ப கழுவிட்டு தான் இருக்கேன், நீங்க கொஞ்சம் பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு வினோத் நார்மலா தான் கேட்காரு. உடனே அந்த இடத்துல அப்பெல்லாம் கிடையாதுங்க, நீங்க வேணா பண்ணுங்க, நான் கிச்சன்ல இருக்கேன், அந்த வேலையை விட்டுலாம் என்னால வர முடியாது, அந்த வேலையை விட்டு போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க. எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. இப்ப யார் இப்ப அந்த அம்மாட்டா என்ன சொன்னாங்க,
6 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க, நீங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும், மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கணும். நான் கவனிச்ச வரத்துக்கு இந்த அப்பத்தா வந்து காலைல இருந்து நைட்டு வரைக்கும் கிச்சன்ல தான் நிக்கு. அது ஏதாவது குறை சொல்லுதா? ஒரு குறை சொல்லி நான் பார்க்கலப்பா. கிச்சன் டீம்ல எனக்கு உதவி வேணும், அப்படி வேணும், அது ஒப்பாரி வச்சு நான் பார்த்ததே கிடையாது. அது எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு அது பாட்டு பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ரோ. அப்பத்தா பொறுத்தவரத்துக்கு யாரையும் குறை சொல்ல மாட்டுக்கு, யாரும் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வைக்கல. அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப காலைல இவங்க தான் சமைக்கிறாங்க, யார் திவ்யா தான் சமைக்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா நினைச்சா போய் பாத்திரம் கழுவலாம், ஆனா கழுவ மாட்டேன், நான் கிச்சன் டீம்ல இருக்கேன், நான் வந்து சமைக்க மட்டும் தான் செய்வேன், என்னால பாத்திரம் கழுவ முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ரூடா பேசுது. அப்ப அந்த இடத்துல வியானா வந்து என்னம்மா நான் நார்மலா சொன்னேம்மா, ஒரு வாரம் தான் இருக்கு, செலிப்ரேஷன் ரவுண்ட்ல இருக்கும், ஜாலியா போலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன், அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பேசிட்டு உள்ள போயிட்டு. அப்ப வினோத் என்ன பண்ணாருன்னா, அப்ப நானே கழுவிடுறேன் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கழுவிட்டாரு. அந்த மனுஷன் அப்பப்போ உட்காந்து பாத்திரம் கழுவுறாரு ப்ரோ. அவர் வந்து அவருக்குள்ள அந்த ஈகோ அப்படிங்கறத இல்ல. நீங்க நல்லா கவனிச்சுன்னா, நீ பண்ணலையா, சரி ஓகே நான் பண்றேன், உனக்கு உடம்பு சரியில்லை, சரி ஓகே நான் பண்றேன், அந்த மாதிரி பயிர்றாரு. அவருக்குள்ள இந்த ஈகோ, ஒரு கிளாஸ் பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல. ஆனா சாண்ட்ரா கிட்ட அந்த ஒரு இது இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சாண்ட்ரா வந்து ஒரு எலைட் வாம்பயர் தான், அதை அப்படித்தான் பண்ண. ஓகேவா? நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கீங்களா? சாண்ட்ரா பொறுத்தவரத்துக்கு டீலக்ஸ் ரூம், பெட்ரூம், வாஷ்ரூமை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எங்க உள்ள வாஷ்ரூமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சைடு உள்ள ரெஸ்ட் ரூம் அது வந்ததே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் உள்ள ரெஸ்ட் ரூம் அது வந்ததே கிடையாது ப்ரோ. அது யூஸ் பண்ற ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் டீலக்ஸ் ரூம்ல உள்ள ரெஸ்ட் ரூம் மட்டும்தான். அந்த ரெஸ்ட் ரூமை தாண்டி அது வேற ரெஸ்ட் ரூமே வராது. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு இதை பாக்குறாங்க. ஓகேவா? அது அப்படி இருக்கத்தான் செய்தது. என்னத்த சொல்லன்னு எனக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது பொய்க்கோழி டென்ஷன் ஆயிட்டு உள்ள வந்து திவ்யா கிட்ட நின்று கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கு. இந்த அம்மா பெரிய இந்த அம்மாவுக்கு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? அப்பெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது. இந்த அம்மா போடுற நாடகத்துக்கு நாங்க பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் மேல கொடுக்கணுமா? இந்த அம்மாவுக்கு என்ன கிரவுன்லாம் வச்சு இது பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஏதோ வார்த்தைகள்லாம் விடுது. பீப்லாம் போடுறாங்க. பொய்க்கோழிக்கு பீப் போடுறாங்க ப்ரோ. பொய்க்கோழிக்கு பீப் போடுறாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு வந்து கிரவுன் எல்லாம் மாட்டி இது பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிச்சு பீப் போட்டாங்க. ஸோ பொய்க்கோழி செம டென்ஷன் ஃப்ளோல எல்லாம் வருது. இந்த அம்மா வந்து வாரம் ஒவ்வொருத்தரை டார்கெட் பண்ணி ஏதாவது நாடகத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் வந்து இப்படி நாடகத்தை போடலான்னு பாக்குறாங்களா? நான் விட மாட்டேன், நாடகத்தை போட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சு செய்து நடிப்பு அரக்கி நல்லா நடிக்கிறா, நல்ல சீரியல் வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சீரியல்ல நடிச்சு வீட்டுக்கு வந்து நல்லா நடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு செஞ்சுட்டு இருக்கு ப்ரோ வியானா. ஒரு மாதிரி போட்டு செஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மாக்கு மட்டும் என்ன பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? இந்த தாய் கிழவிக்கு என்ன பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. இது ஒரு தாய் கிழவி, இது மட்டும் நல்லா உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்கு. தாய் கிழவி, ஊர்கிழவி, நல்லா ஊர்கிழவி மாதிரி உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கு. அதாவது சொல்ல போனா உடனே நாடகத்தை போடுதுன்னு சொல்லிட்டு வியானா போட்டு அடிச்சுனே இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. சாட்டர்டே சண்டே ஒருத்தர் வருவாரு. இதுல ஆகும்னா நடிப்புன்னு ஒரு விஷயத்த வியானா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதை மீன் பண்ணி சொல்றாங்க உங்களுக்கே தெரியும். அந்த ஃபிக்ஸ் வந்து விஷயத்த அது வந்து சேதனை போன வாரம் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அது ஃபிக்ஸ் வந்தது உண்மைதான். அவங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி அது வந்திருக்கு, பயத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அதை நடிப்புன்னு சொல்லும் போது சாட்டர்டே சண்டே வந்து செய்ய வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள போன நம்ம ஃபேட்மேன் சார் வந்து அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சில இடங்கள லைட்டா கிண்டி விட்டு செம்மையா ஒரு கேம் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை ஃபேட்மேன் சார் எழுப்பிட்டு பயங்கரமா கேள்வி கேட்டிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சேம் அதே மாதிரி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பொய்க்கோழி மாட்ட போதுன்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா அது டென்ஷனாகி பயங்கரமா பேசிட்டு இருக்கு ப்ரோ. அப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, வினோத் நினைக்கிறேன். ஏன்னா வினோத் பாத்திரங்கள் ஆரம்பிச்சிட்டாரு. வினோத்தா திவ்யாவான்னு தெரியல. திவ்யா உட்காந்து இதை ஆட்டிட்டு இருந்தாங்க. பிரஜன் வந்தாலும் வருவாருன்னு சொல்லிட்டு யாரும் எடுத்துட்டாங்க, திவ்யா நினைக்கிறேன். அப்ப அந்த இடத்துல வினோத் வந்து இல்ல அவரெல்லாம் இப்ப வரமாட்டாரு, அவர் லேட் ஆகும், அவர் வேற மாதிரி தான் வருவாரு, இப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொன்னார். உடனே வியானா டென்ஷன் ஆயிட்டு என்ன இப்ப வரமாட்டாரு, என்ன நார்மலா வரமாட்டாரு, என்ன நார்மலா அவ்வளவு பெரிய ஆளா, என்ன ஹெலிகாப்டர்ல இறக்குவாங்களா, அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரச்சனை போட்டு அடிச்சிட்டு இருக்கு ப்ரோ. அதுல ஒண்ணு சொல்லிச்சு பாருங்க, எல்லாமே டம்மி பீஸ் தான், எல்லாம் வேஸ்ட் டம்மி. சும்மா நீங்க இங்க பார்க்கும்போது மாசா தெரியும், சும்மா சீன் போடுவாங்க, வெளியே வந்து பாருங்க எல்லாமே டம்மி, வாய் மட்டும்தான், சும்மா வாயை மட்டும் வச்சு பொழைக்கிறாங்க, மற்றபடி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போட்டு அடிச்சிட்டு இருக்கு ப்ரோ இது. அப்போ ஒருவேளை சேனல் சொல்லி அனுப்பிட்டாங்களோ, பிரச்சனை இந்த வாரம் வரமாட்டாரு, நீங்க மட்டும்தான், நீங்க ஜாலியா இருந்துட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாரோ. ஏன்னா இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு இல்லையே. பிரஜன் வந்தா கண்டிப்பா கேட்பாரு, பிரஜன் வந்தா கண்டிப்பா போயிட்டு பிடிச்சி கேட்டுருவாரு, என்னம்மா டம்மின்னு சொல்ற, வாய் மட்டும் தான் சொல்ற, உனக்கு என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாரு. அப்ப கண்டிப்பா வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வரும். எந்த தைரியத்துல இப்ப இந்த வியானா அப்படி பேசிட்டு இருக்கு? ஆனா ஒண்ணு எனக்கு நல்லா தெரியும், இது கேமரால வர்றதுக்கு சும்மா உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கு, இதுகிட்ட வேற கண்டென்ட் கிடையாது.
சும்மா பிடிச்சி சாண்ட்ரா அடிச்சுக்கிட்டே இருப்போம், சும்மா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பேசிட்டே இருந்தா நம்ம கேமரால வந்துகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அது அட்டென்ஷனை தான் சீக் பண்ணுது. இல்லை நான் சொல்ல மாட்டேன். விட்டுனாலும் விடுற வார்த்தைகள் இருக்கு தெரியுமா, அது கண்டிப்பா பஞ்சாயத்தை கொண்டு வரும் ப்ரோ. பிரச்சனை பார்த்து டம்மி பீஸ்ன்னு சொல்றது, சாண்ட்ராவை பார்த்து ஊர் கிளவி, தாய் கிளவி. கடைசியில சாண்ட்ரா நடந்து வர வெளியே இருந்து நடந்து வராங்க, இந்த வந்துட்டு ஊர் கிளவி அப்படிங்குது. அப்புறம் சாண்ட்ரா வந்து கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது தாய் கிளவி தாய் கிளவின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுது வியானா. எங்க போப்போன்னு தெரியல கைஸ். எனக்கு என்னமோ பஞ்சாயத்து தான் தோணுது. சாட்டர்டே சண்டே வந்து அவர் பாட்டு போட போறாரு, சாட்டர்டே சண்டே வந்து அவர் பாட்டு போட போறாரு. அவர் கண்டிப்பா சம்பவத்தை பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? வியானாக்கு என்னதான் ஆச்சு? அது எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுதா இல்ல அதுவே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கா? எனக்கு தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் நல்லா இருக்கு.